ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 27வது பாசுரம் முக்கியமான பாசுரம். நோன்புக்கான சம்பாவனைய ஆண்டாள் கண்ணன் கிட்ட பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரம் தித்திக்கும் பாசுரம். இதை சொன்னாலே நாக்கில் ஜலம் ஊறும். சர்க்கரை பொங்கல் பாசுரம். மாலே மணிவண்ணா பாசுரத்தில் ஆலின் இலையாய் அருள்னு பூர்த்தி பண்ணினா, கூடாரை வெல்லும்னு இந்த பாசுரத்தை தொடங்குறார். அருள் கூடாரை வெல்லும்னு நமக்கு இவள் தரும் இந்த விஷயம் ரசித்து அனுபவிக்க வேண்டிய ஒன்று. எம்பெருமானின் அருள் கூடாதார் யார்? மாற்றார், செற்றார், துரபிமானிகள். இவாள்லாம் எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகாதவர்கள்னு அர்த்தம். இவர்களை தம் திருக்கல்யாண குணங்களை கொண்டு அருள் செய்து ஆட்கொள்ளும் திருவுள்ளம் உடையவன் எம்பெருமான். கோவிந்தனாக சௌலபிய சௌசீல்யத்தின் எல்லை நிலமாக விளங்கும் இவனை மிக்க மகிழ்ச்சியுடன் அழைத்து பாசுரத்தை தொடங்குவது அழகு, அற்புதம். நம் ஆண்டாளின் அந்த அற்புத பாசுரத்தை பரனூர் மகாத்மா வாயிலாக நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்தின் பதவுரையை இன்று நாம் அனுபவிக்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறார். கூடார்னா யாரு? பகவானுடன் கூடாதவர்கள், பகவான் மீது பொறாமைப்படக்கூடியவர்கள், பகவானை வெறுப்பவர்கள். இவாள கூடாரை வெல்லும் சீர் கூடார்னு அழைக்கிறான். அந்த கூடாரை ஜெயிக்க வல்லவன் யாரு? அந்த ஜெயிக்கக்கூடியவன் எப்படி இருக்கான்னா சீர்மை மிக்கவன். சீர்மை அப்படின்னா கல்யாண குணங்கள் பொருந்தினவன் அர்த்தம். கோவிந்தனவன். கோவிந்தன்கிற இந்த திருநாமம் தச அவதாரங்களுக்கும் பொருந்தும்னு நம் பூர்வர்கள்லாம் சொல்லுவா. கோ அப்படின்னா வேதங்கள்னு அர்த்தம். மத்ஸ்ய அவதாரத்தில் வேதங்களை காத்து கொடுத்தவன், அதனால கோவிந்தன். அடுத்ததா கோ அப்படின்னா மலைன்னு அர்த்தம். கூர்ம அவதாரத்தில் மந்திர மலையை முதுகில தாங்கினான் பகவான், அதனால கூர்ம மூர்த்தியை கோவிந்தன்னு அழைக்கலாம். அடுத்ததா கோனா பூமின்னு அர்த்தம். பூமியை வராகனாக இடர்ந்தெடுத்தான், அதனால வராகப் பெருமானையும் கோவிந்தன்னு சொல்வோம். நாம பெருமாளை சோஸ்திரம் பண்ற ஸ்துதிக்கு கோ அப்படின்னு பேரு. நரசிம்மன் பிரகலாதனுடைய ஸ்துதியை ஏத்துண்டான், அதனால நரசிம்ம பகவானும் கோவிந்தன். கோனா பூமின்னு அர்த்தம். வாமனனா வந்து திருவிக்கிரமனா பூமியை அளந்தான் பகவான், அதனால அந்த வாமன பகவானையும் கோவிந்தன்னு சொல்லலாம். அடுத்ததா பரசுராமர். பரசுராமர் கோங்கிற இந்த பூமி முழுக்க சஞ்சாரம் பண்ணினார், அதனால அவர் கோவிந்தன். அடுத்ததா ராமர்.
பூமி முழுக்க சக்கரவர்த்தியா இருந்து ஆட்சி பண்ணினார். அதனால அவர் கோவிந்தன். பலராமர் கலப்பையால கோங்கிற இந்த பூமியை உழுதார். அதனால அவர் கோவிந்தன். கோ அப்படின்னா பசுன்னு ஒரு அர்த்தம். கண்ணன் பசுக்களை மேய்த்தான், பசுக்களை அவன் ரட்சித்தான். அதனால கண்ணனும் கோவிந்தன். கோ அப்படின்னா தர்மம்னு அர்த்தம். கல்கி அவதாரம் பண்ணி தர்மத்தை காப்பாற்ற போகிறான் பகவான். அதனால அந்த கல்கி அவதார பெருமாளும் கோவிந்தன். இப்படி தச அவதாரத்துக்கும் பொருந்தும்படியா உள்ள கோவிந்தனை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறா நம்ம ஆண்டாள். அழைச்சுட்டு சொல்றா, இப்படிப்பட்ட கோவிந்தனான ஒன்ன நாவால பாடி பறை கொண்டு. பறை அப்படின்னா நோன்புக்கான கருவிகள்னு பார்த்தோம். பறை உள்ளிட்ட நோன்புக்கான கருவிகளை பெத்துண்டு யாம்னா உன்னுடைய அடியார்களான நாங்கள் பெரும் சம்மானம். சம்மானம்னா சம்பாவனைன்னு அர்த்தம். அந்த சம்பாவனை எப்படி இருக்கணும் தெரியுமா? நாடு புகழும் பரிசு. நாடே புகழற மாதிரின்னு அர்த்தம் இல்லை, நாடு புகழற விதமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன சம்பாவனை கேட்கிறா? 5 ஆபரணங்களை கேட்கிறா ஆண்டாள். என்னென்ன ஆபரணங்கள்? சூடகமே, தோள்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே, இந்த 5ஐயும் கேட்கிறா. சூடகமே, சூடகம் அப்படின்னா கைவளைன்னு அர்த்தம். தோள் வளை அப்படின்னா தோளுக்கான ஆபரணம். தோடு அப்படின்னா காதுக்கு போட்டுக்கொள்ளும் ஆபரணம். அடுத்ததா செவிப்பூ. செவிப்பூ அப்படின்னா கர்ண புஷ்பம் அப்படின்னு சொல்லுவா. மேல் காதோட மேலே போட்டுப்பாளாம். அந்த மேலே போட்டுக்கக்கூடிய அந்த தோடுக்கு கர்ண புஷ்பம் செவிப்பூ அப்படின்னு சொல்லுவா. இப்போ இந்த காலத்துல எல்லாரும் காதுக்கு மேலே, காது முழுக்கவே குத்திக்கிறா, காதுக்கு மேலேயும் போட்டுக்கிறா. அப்ப பாருங்க, அந்த காலத்திலேயே, ஆண்டாள் காலத்திலேயே அந்த செவிப்பூ இருந்திருக்கு. அடுத்ததா பாடகமே. பாடகம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க காலில் பிரதான முக்கியமானது காலில் அணிந்து கொள்ளும் சிலம்பு, அதுதான் பாடகம். பாதக்கடகம், அத பாடகம் அப்படின்னு சொல்றார். இது மட்டும் இல்லை, என்றனைய பல்கலனும் யாமணிவோம். இது போல பல அணிகலன்களை உன் பிரசாதமா நீ கொடுத்தா நாங்க அணிஞ்சுப்போம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றா? ஆடை உடுப்போம். உன் பிரசாதமான அந்த ஆடையை எங்களுக்கு கொடுத்தா அதையும் நாங்க உடுத்திப்போம். சாதாரணமா ஆடை உடுத்தின்றதுக்கு அப்புறம் தான் அணிகலனை போட்டுப்போம். ஆனா இங்க ஆண்டாள் என்ன சொல்றா? அணிகலனை வாங்கிண்டு அணிகலனை போட்டுன்றதுக்கு அப்புறம் ஆடையை போட்டுப்பாளாம். எல்லாமே மாத்தி தான் சொல்றா. அடுத்தது என்ன சொல்றா? முக்கியம், இதுதான் இம்பார்ட்டன்ட். இத்தனையும் போட்டுன்றதுக்கு அப்புறம் பசி வந்துடுமே, அதனால அதன் பின்னே பால் சோறு. பால் சோறுன்னா அக்கார அடிசல், சர்க்கரை பொங்கல் அது. அதனால அந்த அக்கார அடிசல் பால் சோறு அது எப்படி தெரியுமா இருக்கணும்? சொல்றா, மூட நெய் பெய்து அப்படிங்கிறா. மூட நெய் பெய்து அப்படின்னா அந்த சர்க்கரை பொங்கலே மூடி இருக்கணும், அது மேலே என்ன இருக்கணும்னு நெய் தான் இருக்கணுமா. சர்க்கரை பொங்கல் முழுக்க மேலே நெய் முதக்கணுமா. மூட நெய் பெய்து அப்படி அதை கையில் எடுத்துட்டா முழங்கை வழிவார, அந்த நெய் முழங்கை வரை வழியணுமா. முழங்கை வழிவார கூடி இருந்து, யாரோட கூடி இருக்கணும்? பகவானோடையும் அடியார்களோடையும் கூடி இருக்கணும். தான் மட்டும் தனியா சாப்பிடணும்னு ஆசைப்படலை. கூடி இருந்து, எல்லோருடனும் கூடி இருந்து, குளிர்ந்துனா சந்தோஷமா இந்த சம்பாவனையை நாங்க பெத்துப்போம் அப்படின்னு நோன்புக்கான சம்பாவனையை ஆண்டாள் கண்ணன் எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறார். கண்ணன் பார்த்தான், நேற்று தானேம்மா நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் என்கிட்ட வந்து கேட்டேள்,
பாஞ்சஜன்யம், சாலப்பெரும்பறை, கோல விளக்கு, கொடி, விதானம் இத்தனையும் கேட்டலே. நோன்பு நோக்க போகிறோம், எங்களுக்கு இத்தனை சாமான்களையும் கொடுன்னு, உபகரணங்களையும் கொடுன்னு கேட்டேளே. இன்னைக்கு நோன்பெல்லாம் பூர்த்தி ஆயிடுத்து, எங்களுக்கு சம்பாவனை பண்ணுன்னு வந்து கேட்குறியே, என்ன அநியாயம் இது அப்படின்னு கேட்டான் கண்ணன். அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, கண்ணா உனக்கு இது கூட புரியலையா அப்படின்னு கேட்குறா. நோன்புன்னு ஒரு சாக்கு வச்சுண்டு உன்னை சேவிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா இந்த ஊரில் உள்ள பெரியவாள்லாம் எங்களை நிலவரையில் அடைச்சி வச்சுட்டா. அதனால உன்னை எப்படியாவது சேவிக்கணுங்கிறதுக்காக நோன்புன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். நீராட போதுவீர் போதுமீர்னு சொன்னேளே முதல் பாசுரத்தில், நீராட்டமே நீங்கள் பண்ணலையே, என்னோட மாளிகையில் தானே நீங்கள் நின்றுருக்கேள் அப்படின்னு கேட்டான். நீராட பொதுமீர்னு சொன்னது குளத்துல நீராடுறது இல்லை கண்ணா, பின்ன அப்படின்னு கேட்டான். உன்னுடைய குணத்துல நீராட வந்தோம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் உனக்கு பல்லாண்டு பாடுவது தான் எங்களுடைய நோன்பு அப்படிங்கிறார். நோன்புன்னா என்னன்னு சொல்றார். உனக்கு வந்து நாங்கள் பல்லாண்டு பாடணும், இதுதான் நோன்பு. உன்னுடைய குணத்துல நீராடணும், உனக்கு பல்லாண்டு பாடணும். உடனே இதெல்லாம் கேட்டுட்டு கிருஷ்ணன் சொன்னான், நோற்காத நோன்புக்கு சம்பாவனையா, அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, போயிட்டு வாங்கோ அப்படின்னு விட்டான். நீ கொடுப்ப கிருஷ்ணா அப்படிங்கிறார். ஏன்னா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா, கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தன் அப்படின்னு சொன்னா அவனை. அந்த கோவிந்தனை நாம் அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.